பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ சேதுன்னா ஒரு விஷயத்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு மிட் நைட் குலைச்சதுக்கும் அங்கே நடந்த மிட் நைட் மசாலாக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்குள்ள பல நாள் இந்த விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அன்னைக்கு நாய் மிட் நைட்டில் குலைச்சது, பார்வதியின் கமருதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது. பட் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் பெரிய முட்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை எல்லாரும் வந்துட்டு நாய் குலைச்சதுன்னு கேட்குறீங்க, அதுக்கு நோட்டீஸ் வந்தது தான் காரணம், எதுக்குள்ளே பார்வதி எல்லாரும் இப்படி தப்பாக பேசிட்டீங்களே, ஒரு பொண்ணாக இருந்து இன்னொரு பொண்ணை அசிங்கப்படுத்துறீங்களே, நம்ம பிளா 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 பிளான்னு என்னமோ புலம்புனாங்க. பட் இவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட் எல்லை மீறி போகிறாங்க அப்படின்றதுனால தான் நாய் கொலைக்கப்பட்டது. அண்ட் மோர் ஓவர் அடுத்த நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, நாங்கள் டெய்லி உட்காந்து பிக் பாஸ் டீம் உட்காந்து விளக்கு பிடிச்சி இவங்களுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் எல்லாரும் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இதுங்க 2ஐயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இங்கே பெட்ரூமில் படுங்க, அப்போ தான் இதுங்கெல்லாம் மூடிட்டு இருக்கும், அதனால உள்ளே படுங்கடா அப்படின்ற நோட்டீஸ் வந்தது. அதனால தான் சேதுனா அட்ரஸ் பண்ணும்போது இவங்க சாண்ட்ரா விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது கூட திவ்யா கிட்ட கேட்கும்போது யார் யார் அந்த பெட்ல இருந்தீங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் கமருதீன் எப்போதுமே வழக்கமாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தூங்க வேண்டிய கமருதீன் அங்கே இல்லை அப்படின்றத ஒரு தடவை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்படியே அங்கே இருக்க ஆடியன்ஸும் அப்படி ஒரு கிளாப் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்றத. மறுபடியும் அவர் கமருதீன் கிட்ட பேசும்போதும் நீங்கள் அங்கே தூங்கலை இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அதை ஒரு சிரித்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் அதை ஓப்பனாக அட்ரஸ் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கேட்டால் அவங்க அடல்ட்ஸ்னுவாங்க, நீங்கள் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்படின்னாலும் அதை சிரித்து கம்முவை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, மேட்ரு இல்லை அப்படின்ற மாதிரி, மேட்ரு தான் இங்கே மேட்ரு, பட் இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அதை கொண்டு போக வேண்டாம். பட் எனிவேஸ் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு எப்படி டீசன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அந்த பைத்தியங்களுக்கு தெரியலன்றதை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க, நன்றி. அண்ட் நம்மளோட கமருதீனுக்கு சேதுனா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, கம்மு மை டியர் கம்மு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கேமை இவன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறா பார்வதின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ சேனல் கமருதீனை ரொம்ப புஷ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அடுத்த வார கேப்டன் கமருதீன். ஸோ கமருதீன் அண்ட் பார்வதி. ஸோ பார்வதிக்கு அன்றைக்கே அவர் கேப்டன் ஆன உடனே தலை ரூமில் போய் இருந்தாங்க, தூங்குறாங்க, அவர் கூட அந்த பெட்டில் உட்காரல, அவங்க படுத்து தூங்கவே செஞ்சுட்டாங்க. அவங்க அந்த ஒரு நான் தான்டா அவன் கேப்டன் ஆகிட்டா என்ன, நான் தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருந்தாங்க இல்லையா. ஸோ இது அவரோட கேப்டன்சியை பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம நேற்றுறதே பார்க்குறோம். நீ ஒரு கேப்டனாக இருக்கிற, ஆனால் நீ பார்வதிக்கு மட்டும் ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குற அப்படின் போது மற்றவங்க உன்னை பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சேனலும் அதை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மட்டுமே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்குறாங்க. உன் கேமை பார்வதி எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுறா, முழிச்சுக்கோ, உன்னால் அதுவும் ஏன் மற்றவங்கள விட்டுட்டு எனக்கு கம்முவை மட்டும் அவர் ஸ்பெஷலாக சொன்னார். இப்போ சுபிக்ஷாவை விக்கல்ஸ் ஓவர்டேக் பண்ணுறாரு அப்படின்னு பலரும் சொல்லும்போது ஓகே, அது அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறாரு, அவ்வளோதானே அப்படின்னாங்க. ஆனால் இதை பார்வதியோட மட்டும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி உன் கேம் அவள் எஃபெக்ட் பண்ணுறா பார்த்துக்கோ அப்படின்னு நீ அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் கமருதீன் எனக்கு பார்வதி கூட கம்பேர் பண்ணும்போது கமருதீன் இஸ் ஓகே. அவர் பல விஷயங்கள் அவர் கோபத்தில் வேர்ட்ஸ் விடுறாரு. அதை தாண்டி தவறுகள் பண்ண எப்போதுமே தூண்டுற ஒரு நபராக இருக்கிறது யாருன்னா பார்வதி. ஸோ பார்வதி பல நேரங்களில் இந்த ரூல் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகட்டும், இல்லை ஒரு கேமை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காமல் நீ எனக்காக நிற்கணும், ஏன் கேமுக்கு நீ நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த விஷயங்களில் கமருதீன் பேரை கெடுக்கிறதே பார்வதி தான். அதனால் பார்வதியை அவர் போட்டு அடிக்கிறது ஓகே தான். ஆனால் கமருதீனை ஏதோ ஒரு இடத்துல சேனல் வேறு லெவலில் பார்க்க விரும்புகிறாங்க. அதனால நீ பார்வதி கூட சேர்ந்து அடுத்த வாரம் உன் பேரை கெடுத்துக்காதுன்றதுக்காக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்வதியும் ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. சார் இவன் பல நேரங்களில் என்னோட கேமை ஓவர்டேக் பண்ணியிருக்கான் சார் அப்படின்னு. உட்காருமா, உன் நடிப்பு எனக்கு தெரியாதா, உட்காருமா அப்படின்னு அவர் உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. ஸோ கம்முக்கு ஆல்ரெடி தெரியும் பார்வதி தன்னை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறா, என்றைக்கு வேணாலும் நம்ம மேலே எப்படி ஒரு ப்ளேம் போடுவான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட முடியல அப்படின்றாரு. ஸோ அதனால தான் அவர் இன்றைக்கி அதை கடைசியாக எண்ட் பண்ணும்போது அதை அட்ரஸ் பண்ணியிருப்பார். இப்போ உன் கேமுக்கு நீயா இருந்தால் மட்டும் என் பலூனை உடச்சிருக்க மாட்டியா, நான் உடைச்சது மட்டும் சொல்றியே, நீ உடைச்சிருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்வதி இஸ் அ ஹிப்போக்ரிட்டிக் பர்சன், ஓகேங்களா. அவள் எப்போதுமே எப்படின்னா தனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் தான் பேசுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அரோராவை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவள் எந்த வேலையுமே செய்யலை, வீட்டு வேலையே செய்யாமல் இத்தனை நாள் வந்துட்டா அப்படின்னு நாமினேஷன் தூக்கி அரோராவை பேரை போடுவாங்க. வீட்டு வேலை செய்யலைன்னா வீட்டு வேலை செய்யலைன்னு நாமினேட் பண்ணுவாங்க. அதுவே நல்லா வேலை செஞ்சு இப்போ நம்ம கனி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சமைச்சு போட்டு வீட்டில் இருக்கவங்களாம் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, சார்
சமையல்ன்றது ஒரு பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு எல்லாரையும் மடக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்வாங்க. வேலை செஞ்சால் பிரம்மாஸ்திரம், வேலை செய்யலைன்னு நாமினேட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி தாம்மா இருக்கணும், உனக்கு என்ன செஞ்சால் தான் நீ ஒத்துக்குவ? அண்ட் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இங்கே யாரும் வரல, அண்ட் உனக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, அரோரா சூப்பராக ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதியா. இனிஷியல் டேஸில் அரோரோட கேம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. பட் இப்போ அவங்க பேசுகிற பாயிண்ட் ஆகட்டும், அவங்களோட கிளாரிட்டி ஆகட்டும், இன்றைக்கெலாம் அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஏன்னா பலரும் வந்துட்டு ஏன் அந்த பொண்ணு வேலை செய்யாதா, அந்த பொண்ணு வேலை செய்யாதா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்குது. அவங்க துஷார் இருந்த டைம்லேயே பார்த்தா நிறைய பேருக்கு லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கையிலலாம் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அப்பப்போ மெடிசன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி கூட ஒரு டவல் இஷ்யூ வந்துச்சு, அதை நமக்கு காட்டவே இல்லை. ஸோ அதை நம்ம வேறு வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அப்படி அந்த பொண்ணுக்கு இஷ்யூஸ் இருக்குது. அப்படி அவங்க வேலை செய்யாமல் இருந்துட்டாங்கன்னா வேலை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதை வச்சு நாமினேஷனுக்கு கொண்டு வருது. கேட்டால் நான் ட்ரையாங்கிள் ஸ்டோரியை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாமினேஷன் கொண்டு வருது. ஸோ இவ எப்படிப்பட்ட ஒரு ஆள், எல்லா இடத்துலையும் அவளுக்கு வேண்டிய மாதிரி அவள் எப்படி எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்றத கரெக்டாக போட்டு சேதுனா உடைச்சிட்டாரு. அண்ட் எஃப்ஜே அழகாக சொன்னார், இமோஷனலாக அவனை ட்ரிப் ஆக்குறா. ஏன்னா அந்த கேமில் வந்து அவனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் கொடுக்குறான். அவன் வின் பண்ணிட்டான், ஆனால் அதுக்கு சந்தோஷப்படலை. அண்ட் திவ்யா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அழகாக, அவன் வின் பண்ணதுக்கு அவள் சந்தோஷப்படலை, இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தான் இருக்கா அப்படின்னு. ஸோ ஆனால் கனி கூட வரும்போது, கனி வர்சஸ் கம்மு அப்படின்னு வரும்போது கமருதீன் வின் பண்ணணும்னு நினச்சி கனியை பீட் பண்ணு, கனியை கார்னர் கொண்டு போ, அடித்தாலும் பரவாயில்ல, விளையாடுன்னா, ஆனால் வின் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு மனசு இல்லை அப்படின்னு. ஸோ இதுதான் பார்வதி செல்ஃபிஷ் டு த கோர். இப்படி ஒரு பர்சனை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா கமருதீன் எத்தனை இடங்களில் பார்வதிக்காக நின்று இருக்காரு, பார்வதிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. சீரியஸாக அவர் வந்து அந்த கண்ணில் அடிபட்டிருக்கும் போதெல்லாம் அப்படி துடிச்சு போயிட்டார். அப்போ சீரியஸாக அவங்கள பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. எப்படி இப்போ சாண்ட்ரா அப்படி ஒரு நாள் பைத்தியக்காரவாங்களோ அந்த மாதிரி பார்வதி சொல்ல முடியாது. பட் அவர் கூடவே நின்று, ஒன்றும் இல்லை, பார்க்க நல்லா தான் இருக்குது, இப்படி நீ அடிபட்டும் விளையாடுற அப்படின்னா உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக நின்னார். அந்த ஒரு மனுஷனை எப்போ பாரு தப்பாக பேசுறது, எதுக்கெடுத்தாலும் அவன் பேட் டச் பண்ணிட்டான், அவன் கேம் வேற மாதிரி யூஸ் பண்ணுறான், அரோராவையும் என்னையும் யூஸ் பண்ணி தான் அவனோட கேம் இவ்வளோ நாள் வந்திருக்கு அப்படின்றதாகட்டும். அண்ட் இப்போ கூட அவன் தான் சார் என்ன யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது பச்சையாக தெரியல. எங்களுக்குலாம் அவன் அவ்வளோ பார்க்குறக்கு முட்டாளுன்னு நினச்சிட்டாங்களா? அவர் கேப்டனாக அடுத்த செகண்ட் நாங்கள் உள்ளே போய் அவரோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒன்றும் பண்ணுறது, மைக்கை வேணும்னே கலட்டி விட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து அவரோட கேமை, இவளோட கேமை அவர் கமருதீன் ஸ்பாயில் பண்ணுறாராம். அண்ட் சேதுனா இன்னொரு விஷயம் பார்வதியை பற்றி அட்ரஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, உதவி பண்ணுற வரவங்களையும் பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களே, அது என்ன பழக்கம் அப்படின்னு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான், சாண்ட்ரா அண்ட் பார்வதி தான் கிளீனிங் டீமில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் கமருதீன் அண்ட் விக்ரம் வந்தாங்க. அதுவும் அவங்களே வாலண்டியராக வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா டாய்லெட் வந்து கிளீனிங் ரொம்ப ஈஸி தான், பாத்ரூம் கிளீனிங் சீக்கிரம் முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அதுக்கு ஒரு விஷயம் பேசினாங்க பாருங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்கடா, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறதாண்டா நீ பண்ணணும் அப்படின்னு. யாரா நீ, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதே பெருசு, இதுலேயும் நான் சொல்கிறதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணுறேன்றா ஆனால் நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சேதுனா சூப்பராக கேட்டார். ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா அதை கூட பயன்படுத்த முடியுமாண்ணா, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்றதா, அதை கூட எப்படி உங்களால் பயன்படுத்த முடியுது அப்படின்னு கேட்குறாரு. பட் பாப்போம் கமருதீனுக்கு இது புரிஞ்சதா. கமருதீன் இப்போ நைட் சண்டை போடுறாரு, அடுத்த நாள் காலையில் என்ன ஆவார் அப்படின்றது தெரியல. பட் சேனலே அவரை இந்த அளவுக்கு புஷ் பண்ணி உனக்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குடா, உனக்குள்ளேயும் கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, வெளியே வா அப்படின்னு இருக்காங்க. அதை புரிஞ்சு அவரோட டைட்டிலுக்காக அவர் எந்த அளவுக்கு ஓடுறார் அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட அவர் சொல்லும்போது, சார் அவ என்ன பண்ணானாலுமே நான் என் டைட்டிலுக்காக ஓடுறேன் சார் அப்படின்னு. பட் உன்னோட பேரை கெடுக்கிறதுக்கு அவ கூடவே இருந்து ஒரு விஷயம் பண்றா, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது கம்மு அப்படின்றதான் மக்களோட ஆதங்கமும் சரி, அங்கே ஹோஸ்டோட ஆதங்கமும் சரி. பார்வதியோட முகத்திரைகள் கிளின்னு கிழிஞ்சது. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.